Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions exercise 1.5 8th sum. Consider the functions f of h, g of h and h of h is given below so that f of g of h is equal to f of g of h in each case. அப்படி சொல்லி ஒரு மூணு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். இதே மாதிரி ஒரு மாடல் கொடுத்தா ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இதையும் ஒவ்வொன்றா ப்ரூவ் பண்ணலாம். I'm going to take the first one. ஸோ ஃபஸ்ட் ஒன் எடுத்திங்கன்னா x minus 1 கொடுத்துருக்காங்க. f of g of h வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x plus 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. h of h என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா h square சொல்லி கொடுத்துருக்காங்க. h square அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு f of g of h எடுக்கணும். ஸோ அந்த ப்ராக்கெட் வந்து எக்ஸாக்டாக இங்கே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் f of g of h எடுத்துக்க, அதாவது f of g மட்டும் எடுங்க. அது எதுக்குன்னா உங்களுக்கு இதுதான் ஃபார்முலா. g of h ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா 3x plus 1 ஆயிரும். 3x plus 1 போது f பதிலாக நீங்கள் வந்து இதை நீங்கள் போடணும். அப்போ 3x plus 1 அங்கே ஒரு -1. ஸோ அப்படின்னாச்சு இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 3xன்னு வந்துடும். ஏன்னா +1 -1 0 தான். ஸோ அப்படி கேன்சல் ஆகிடும். அடுத்த பாருங்க h of h, இது கூட h of h இருக்குது. அப்படின்னா இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்னா f of g of x இன்டு h of h, அதாவது இதுக்கு கூட h of h போடும். அப்படின்னா இது என்னது, நமக்கு 3x கழிச்சி அங்கே என்ன இருக்குது, ஒரு h ஸ்கொயர் இருக்குது. h ஸ்கொயர் அப்படின்னாச்சுன்னா என்ன பண்ணணும், ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். ஸோ இதை வேறு இதுக்குள்ளே போட்டுறக்கூடாது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போடக்கூடாது, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் உள்ளே எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அப்போது 3h ஸ்கொயர் ஆயிரும். தட் இஸ் என்னது 3h ஸ்கொயர். இது நீங்கள் 1 வச்சுக்கோங்க. இப்போ RHS இருக்குது. RHS என்ன கேட்டிருக்காங்க, RHS உங்களுக்கு என்னது f of g of h, f of g of h இது g of hல bracket. ஸோ அப்போ g of h கண்டுபிடிங்க. g of h கண்டுபிடிச்சிங்கன்னா g of h of x. ஸோ g of h of h என்னது உங்களுக்கு h ஸ்கொயர். ஸோ h ஸ்கொயர் g எது எங்கிறது, ஸோ g என்னது உங்களுக்கு g வந்து 3h plus 1. அது x பதிலாக நீங்கள் என்ன போடுவீங்க 3 into h ஸ்கொயர், அது h ஸ்கொயர் போட்டிங்கன்னா +1, தட் இஸ் 3h ஸ்கொயர் +1. இப்போ அடுத்தது பாருங்கள் f of g of h. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துடலாம் இந்த மாதிரி. அப்படின்னா இந்த மாதிரி இங்கே g of hக்கு கொடுத்துருக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டு கண்டுபிடிச்சிடணும். இதே வந்து இந்த மாதிரி, அதாவது f of gயில் ப்ராக்கெட் கொடுத்துருக்கும் போது இந்த மாதிரி கண்டுபிடிக்கும். அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஈஸியாக கிடைக்கும். ஸோ வேறு மாதிரி இது கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காதிங்க, வேறு மெத்தட்ஸில் செஞ்சு இதே மாதிரி செய்யுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ g of h of x கேட்டு என்னென்னா g of h of x உங்களுக்கு என்னது அப்படியே நல்லா இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் 3h plus 1. ஸோ அதுக்கு வந்து f of மட்டும் அப்படியே எடுக்கணும், f of ஃபங்க்ஷன். ஸோ f என்னது உங்களுக்கு h minus 1. ஸோ அப்போ என்ன ஆயிரும், ஸோ 3h ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதாவது h plus 1 இருந்துச்சு. அப்போ அதுக்கு h பதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் 3h ஸ்கொயர் ப்ளஸ் 1, இங்கே -1 இருந்துச்சு. இங்கே பாருங்கள் h minus 1. ஸோ அதனால் h minus 1 -1 போடுங்க. கேன்சல் ஆகிட்டுனா RHS வந்து இதே கிடச்சிடும். ஸோ 1 and 2 பாருங்கள், 1 3h ஸ்கொயர், 2 3h ஸ்கொயர். அப்போது ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS, hence the proof. ஃபஸ்ட்டு சம்மை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது சம் பார்க்கலாம். ரெண்டாவது சம் எதுக்குன்னா இதுதான் ரெண்டாவது சம். h ஸ்கொயரு 2h h ப்ளஸ் 4. ஸோ f of h வந்து h ஸ்கொயர், g of h வந்து 2h, h of h வந்து h ப்ளஸ் 4 அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் கேட்டு தான் மாதிரி. ஸோ h ப்ளஸ் 2. இப்போ வந்து அதே மெத்தட் தான் f of g of h அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து f of g of h h of h இப்படி போட்டு கண்டுபிடிக்கலாம். இதுக்கு மட்டும் ப்ராக்கெட் உள்ளதை ஃபஸ்ட்டு f தனியாக எடுக்கணும். அப்போ இதை மட்டும் கண்டுபிடிங்க f of g of h. ஸோ என்ன வரும், f of g of h 2h. ஸோ 2h தூக்கி எதில் உள்ள போடுங்க. ஸோ 2h த ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ என்னது 2h 4h ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ 4h ஸ்கொயர். இப்போ அடுத்தது இது கூட ஹெச்சாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா ஆச்சுன்னா f of g of h உங்களுக்கு தெரியாதுன்னா 4h ஸ்கொயர் இந்த h of h என்ன இருக்குது h ப்ளஸ் 4ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணுவீங்கன்னா ஹெச்சை ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை தூக்கி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடணும். ஸோ h ப்ளஸ் 4 தான் ஹோல் ஸ்கொயராக மாதிரி. இப்போ 4 × 4 அப்படியே இருக்கட்டும். 4ல் நீங்கள் அப்படியே சேர்த்து புள்ள போட்டுறக்கூடாது, அப்படி போட்டால் தப்பாயிரும் சம்மு.
4 அப்படியே வெளியே இருக்கணும். எக்ஸை நீங்கள் தனியாக எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் போடணும். இது எக்ஸ் ப்ளஸ் போடணும். அப்போ 4 இன்ட்டு இது a + b ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x. ஸோ 2 4 8x ப்ளஸ் 16. இப்போ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4x² ப்ளஸ் 32x ப்ளஸ் 64. இதை நீங்கள் நான் ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிட்டேன். ஸ்ட்ரைட்டாக பண்ணியதுனால 3 எடுத்துக்கிட்டேன். ஸோ அது 1னா 1 எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது f of g of h in the right hand side. ஸோ இதுதான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. g of hல இருந்துச்சுன்னா அது ஆர்எஸ்எஸ். ஸோ g of h உங்களுக்கு தெரியும், g of h of x. ஸோ h of h வந்து x + 4. ஸோ இதுக்கு ஒரு g என்னதுன்னா g என்னன்னு பார்த்தீங்கன்னா 2h. 2 அதில் வந்து 2 × h + 4 தட் இஸ் 2h + 8ன்னு வந்துடும். ஸோ 2h + 8. இப்போ அடுத்தது இது கூட நீங்கள் வந்து f of அந்த இது எடுக்கணும். ஸோ இது மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துடலாம். ஸோ இது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேலை நீங்கள் f of அங்கே இருந்தது 2h + 8. ஸோ உங்களுக்கு f of x வந்து h². ஸோ இது நீங்கள் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதான். இது ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 4x² ப்ளஸ் 2 4 32x கிடைக்கும் ப்ளஸ் 8² 64. ஸோ இதுவரை என்ன தெரியுது? 4th equation. ஸோ ஃப்ரம் 4 and 3 and 4 LHS = LHS. நம்ம எடுத்த LHSம் RHSம் ஈக்குவல். இதுலேயும் LHS RHS ஈக்குவல் கிடச்சதுனால இது கன்ஸ் த ப்ரூஃப். இப்போ மூணாவது சம் பார்க்கலாம். ஸோ மூணாவது சம் என்னென்னா x - 4 h² 3h - 5. ஸோ x - 4 h² 3h - 5. அப்போ வந்து மூணாவது சம்மு x - 4 g of h வந்து h², h of h வந்து 5h - 3h - 3 5. ஸோ இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்? f of g of h. ஸோ இது ப்ராக்கெட்டு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன எடுக்கணும்னா f of g of h நீங்கள் போடும்போது f of g of h போட்டு தனியாக h of h. ஸோ f of g of h நீங்கள் கண்டுபிடிக்கும் போது g of h என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of h². ஸோ இதை நீங்கள் f பண்ணும்போது h² - 4 ஆயிடும். ஸோ இங்கே ஒரு h மேலே நீங்கள் h² போடணும், அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்தது இது கூட h of h நீங்கள் மல்டிப்ளை பண்ணி, ஏன்னா இதுதான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து h² - 4, இது வந்து உங்களுக்கு 3h - 5. ஸோ இதை தூக்கி இதுக்குள்ளே போட வேண்டியது இருக்கும். இதில் h மேலே போடணும். ஸோ 3h - 5 ஹோல் ஸ்கொயர் -4ன்னு வந்துடும். அப்போ என்ன ஆயிரும்? 3 3s are 9h². ஸோ இதே a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியும். அது என்னென்னு a² - 2ab + b². ஸோ 9h² minus 9 3s are 18, 9 2s are 18, 5 வந்து 90 வராது. 3 2s are 9, 9 5s are 3 2s are 9, 9 to 5 வந்து -30x வரும். 30x + 25 - 4. ஸோ 9h², இது வந்து செப்பரேட் பண்ணும்போது 21 வரும். ஸோ 9h² - 30x ப்ளஸ் மைனஸு, ஸோ வந்து +21 தான் வரும். இது அப்படியே நீங்கள் 5th equation எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ஒரு equation நம்பர். ஸோ அடுத்தது -4. ஸோ -4 என்பது, ஸோ அடுத்தது f of g of h. இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. g of h. ஸோ g of h ஒன்று என்னென்னா g of h of x. ஸோ தட் இஸ் equal to h of h என்னென்னா, ஸோ h of h என்னென்னா h of h பாருங்கள். h of h வந்து உங்களுக்கு 3h - 5. ஸோ 3h - 5 அதுக்கு நீங்கள் ஜிஎல் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஜி வந்து உங்களுக்கு gh². ஸோ 3h - 5 தான் ஹோல் ஸ்கொயர், இன்னும் அதே தான் வரும். ஸோ அதனால் என்ன 9h² - 30h + 25 வரும். இதை நீங்கள்
எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் ஹெச்ன்னு வந்துடும். ஸோ இது என்னென்னா இது உங்களுக்கு அப்படியே தெரியும், அதுதான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ எஃப் ஆஃப் 9h² - 30h + 25. ஸோ அது என்ன இதுன்னா h - 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ h - 4ங்கும்போது அது எக்ஸ் பதில் இது நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த -4 இங்கே வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு 5th equation கிடச்ச அதே வந்து இங்கேயும் கிடைக்கும். திஸ் இஸ் 6th equation. ஸோ ஃப்ரம் 5 and 6 LHS = RHS. ஸோ ரெண்டு ஆன்சரும் வந்து நம்மளுக்கு சேமாக தான் வந்திருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஹென்ஸ் த ப்ரூஃப். நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ 3 சம்முமே ஈக்குவல்னு சொல்லி ஒவ்வொன்றா ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.